உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நம்ம ஸ்கூல்ல யாராச்சும் நம்மளுக்கு டாக்ஸ்னா என்ன, டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாராவது சொல்லி தந்திருக்காங்களா? லோன் எடுத்தா எப்படி லைஃப் மாறும்னு யாராச்சும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா? நம்ம எல்லாருமே படிச்சோம், டிகிரி வாங்கணும் அண்ட் வேலைக்கும் போனோம். ஆனா நம்ம யாருக்குமே காசு எப்படி வளருது, காசுனா என்னன்னு யாருமே நம்மளுக்கு சொல்லி தரவே இல்லை. இப்ப தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா ரஃப்லி நம்மளோட பாப்புலேஷன் 7.5லேருந்து 8 crore பீப்புள்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுல இன்வெஸ்ட் பண்றவங்க எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேர்லி வெறும் 1 கோடி பேர் தான் நம்ம இன்வெஸ்டே பண்ணியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே மணி எப்படி வளருது, மணியை எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு யாருக்குமே தெரியல. யாரும் அவங்களுக்கு சொல்லியும் தரல. இதோட தப்பு நம்ம பேரண்ட்ஸ் கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் இருந்த காலத்துல யாருக்குமே அவ்வளோக்கா நாலேஜ் கிடைக்கல. அப்போ இப்போ உள்ள ஃபெசிலிட்டிஸ், இப்போ உள்ள கான்டென்ட், இப்போ உள்ள நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு அப்போ கிடைக்கல. வெறும் நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் மூலியமா மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்பெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, வெறும் எஃப்டில போட்டா போதும், காசு செக்யூரா இருக்கும், கோல்டு சேர்த்து வச்சா போதும், நம்ம சேஃபா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு சேஃபா எல்லாத்தையும் காசு சம்பாதிக்கணும்,